தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு சிவசக்தி கருமாரியம்மன் ஆலயம். பாடி. பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே, தேவாதி தேவர்கள் போற்றும் தேவர் நகரில் வீற்றிருப்பவளே, சிவசக்தி கருமாரி அன்னையே உன்னை வணங்குகிறோம் என்கிறது ஸ்ரீ சிவசக்தி கருமாரியம்மன் துதி. சென்னை பாடிக்கு ஒரு வரலாற்று சிறப்பு உண்டு. அது என்ன? குருஸ்தலம் என்று அறியப்படும் திருவலிதாயம் என்ற தலம் இங்கு அமைந்திருப்பதுதான் அந்த சிறப்பு. திருவலிதாயம் ஸ்ரீ திருவல்லீஸ்வரர் ஆலயத்தின் அருகில் அமைந்திருக்கும் மற்றொரு ஆலயமே ஸ்ரீ சிவசக்தி கருமாரியம்மன் ஆலயம். சென்னை பாடி பகுதி தேவர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசக்தி கருமாரியம்மன் ஆலயம் பற்றி காண்போம் வாருங்கள். ஸ்ரீ கருமாரியம்மன் காக்கும் கடவுளாக, காவல் தெய்வமாக, கருணை கடவுளாக இங்கு கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறாள். இவளின் கருவறையின் மேற்புற விமானம் முழுவதும் மிக அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன. மேற்கூரையில் அன்னையின் சப்த கன்னிகைகளின் சுதை சிற்பங்கள் மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அன்னை வேப்பிலைக்காரி ஆனவள் அல்லவா, அதனால் ஆங்காங்கே வேப்பிலை கொத்துக்கள் தொங்கவிடப்பட்டுள்ளன. ஆடி மாதம் மற்றும் அம்மனுக்கு உகந்த மற்ற நாட்களில் பெண்கள் பொங்கலிட்டு படைத்து வழிபட்டு அன்னையின் அருள்மழையை பெற்று மகிழ்கின்றனர். இங்கு மூலவர் இரட்டை ரூபத்தில் அருள் தருகிறாள். இந்த தலத்தில் அம்மன் முழு உருவமாகவும் சிரசு மட்டும் தனியாகவும் அமைந்திருப்பது சிறப்பு.
ஆலயத்தின் முதல் கும்பாபிஷேகம் 1997 நடைபெற்றிருக்கிறது. இங்கு கோவில் கொண்டிருக்கும் அன்னை மிகவும் சக்தி கொண்டவள். அன்னையின் வரலாற்றை சற்று சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். முன்னொரு காலத்தில் விதர்ப நாட்டை ஆண்டு வந்த மன்னன் விஜ்ரவரதனுக்கு அவன் செய்த ஒரு வேள்வியின் பயனாக ரேணுகாதேவி என்ற ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண்ணுக்கு திருமண வயது நெருங்கும் வேளையில் அங்கு வரும் ஜமதக்னி முனிவர் அவளை தனக்கு திருமணம் செய்து தா என்று கேட்கிறார். அழகிய யௌவனமான தன் மகளை ஜடாமுடி தரித்த ஒரு தவசிக்கு தருவதா என்று திகைத்து நின்றான் மன்னன். ஆனாலும் ஜமதக்னி முனிவரின் கோபம் அனைவரும் அறிந்ததே. அதனால் வேறு வழியின்றி தான் ஆசையாக வளர்த்த தன் மகளை முனிவருக்கு மணம் செய்து கொடுக்கிறார். ரேணுகாதேவியும் மன்னன் மகள் என்ற செருக்கு இன்றி முனிவரை தொழுது அவருக்கு பணிவிடைகள் செய்து ஒரு சிறந்த மனைவியாக நடந்து வருகிறாள். இவர்களுக்கு 5 மகன்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் முறையே வாசு, விஸ்வாவசு, பிருஹத்யானு, புருத்வகன்வா, ராமபத்ரா என்பவர்கள். இவர்களில் ராமபத்ரா என்பவரே பரசுராமன் என்று அழைக்கப்படுபவர். இவரே திருமாலின் 6வது அவதாரம் என்று அறியப்படுகிறார். தினந்தோறும் ஆற்றங்கரைக்கு சென்று அந்த ஆற்று மணலில் ஒரு குடம் பிடித்து அதில் தண்ணீர் மொண்டு அங்கு ஓடும் பாம்பு ஒன்றை பிடித்து சுருட்டி பிரிமணையாக தன் தலையில் வைத்துக்கொண்டு அதன் மேல் தண்ணீர் குடத்தை ஆடாமல் வைத்துக்கொண்டு வந்து தன் கணவரின் பூஜைகளுக்கு உதவி செய்வாள் ரேணுகாதேவி. இப்பொழுது புரிந்திருக்கும் அன்னைக்கு மிகவும் பிடித்த ஜீவராசி பாம்பு என்று. இந்த நிலையில் ஒரு நாள் ரேணுகாதேவி ஆற்றில் நீர் பிடிக்கும் சமயம் ஆகாயத்தில் ஒரு கந்தர்வன் வான்வழியே செல்வதை பார்க்கிறாள். அவளது மனம் சற்றே தடுமாறுகிறது.
அதனால் தினந்தோறும் பிடிக்கும் மண் குடத்தை அவளால் பிடிக்க முடியவில்லை. நீர் இல்லாமல் போனால் முனிவர் கோபித்துக் கொள்வாரே என்று அந்த ஆற்றங்கரையிலேயே திகைத்து நின்று விடுகிறாள். நடந்ததை தன் ஞானக் கண்ணால் அறிந்து கொள்ளும் முனிவர் தன் மகன்களை அழைத்து சபலம் கொண்ட அவர்களின் தாயின் தலையை கொய்து வரும்படி சொல்கிறார். நான்கு மகன்கள் மறுத்து விடுகிறார்கள். ஆனால் ஐந்தாவது மகனான பரசுராமன் தன் தந்தையின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தன் சகோதரர்களின் தலையை வெட்டி கொன்றுவிட்டு தன் தாயின் தலையை வெட்டி கொண்டு வரப்போகிறான். இதற்கிடையில் ஆற்றங்கரைக்கு வரும் ஒரு வெட்டியானின் மனைவி திகைத்து நிற்கும் ரேணுகாதேவியை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போக முயற்சிக்கிறாள். அப்பொழுது அங்கு வரும் பரசுராமன் தாயின் தலையை வெட்ட வரும்போது அவள் குறுக்கே வந்து விடுகிறாள். இருவரது தலையையும் வெட்டி விடுகிறான் பரசுராமன். தாயின் தலையுடன் வரும் பரசுராமனை பார்த்து மகிழும் தந்தை அவனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து தன் சகோதரர்கள் 4 பேரையும் தன் தாயையும் மீண்டும் உயிர் பெற்று எழ வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவரும் வரம் தருகிறார். அவர் தரும் சஞ்சீவனி மருந்தின் மூலம் அவர்களை உயிர்ப்பிக்கின்றான் பரசுராமன். இதில் அவசரத்தில் தன் தாயின் உடலுக்கு பதிலாக அந்த வெட்டியானின் மனைவியின் உடலில் தன் தாயின் தலையை பொருத்தி விடுகிறான். இதனால் உருமாறியவளாக கருமாரி என்று பெயர் கொள்கிறாள்.
இன்னொன்றையும் சொல்வார்கள். அவசரத்தில் உடலை கண்டுபிடித்து பொருத்துவதற்குள் சஞ்சீவினி மருந்தால் தலை மட்டும் உயிர் பெற அங்கே பூமியில் தலை மட்டும் புதைந்து ரேணுகா தேவியாக காட்சி அளிக்கிறாள் என்றும் சொல்வார்கள். மூலஸ்தானத்தில் தலையை மட்டும் காட்டி ரேணுகா தேவியாகவும் முழு உருவம் கொண்டு கருமாரியாகவும் அருள் பாலிக்கிறாள். இங்கு அன்னையின் வாகனமான சிம்மம், ஆயுதமான சூலம் ஆகியவை அமைந்திருக்கின்றன. சிவனின் வாகனமான நந்தி இங்கு இடம் பெற்றிருக்கிறது. ஸ்ரீ சக்தி தேவி தனியாக அமைந்திருக்கிறாள். இந்த கோவிலில் ஸ்ரீ சிவசக்தி மட்டுமல்லாமல் ஸ்ரீ மாதவ பெருமாள், சிறிய திருவடி என அறியப்படும் ஆஞ்சநேயர், நவக்கிரகங்கள் ஆகிய சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. இந்த ஸ்ரீ சிவசக்தி கருமாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கு அருகில் துணை கோவிலாக அமைந்திருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்திற்கும் சென்று வேண்டி வணங்கி வழிபடுகிறார்கள். அன்னையின் அக்னி சட்டிகள் பூங்கரகங்கள் என்று சொல்வார்கள். அதை ஏந்தி பிரார்த்தனை செய்வது இங்கு வழக்கம். உள்ளங்கால் பகுதி ஆணி மீது பொருந்துமாறு உருவாக்கப்பட்ட பாதுகைகளுடன் பூங்கரகம் சுமந்து வந்து அலகு குத்திக் கொண்டு அம்மனை வழிபடுவார்கள். அன்னையின் திருவிழா காலங்களில் பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டு வீதி உலா வருகின்றனர். இந்த புவனத்திற்கே படியளக்கும் அன்னையின் திருவிழா காலங்களில் நீர்க்கஞ்சி எனப்படும் கூழ்வார்த்தல் நடைபெறும். இங்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, பிரதோஷ வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. சித்ரா பௌர்ணமியும் நவராத்திரி விழாவும் இந்த கோவிலில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. நவராத்திரி 10 நாட்களும் அம்மனுக்கு விதவிதமாக அலங்காரங்கள் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெறும். முன்னதாக விசேஷ அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடத்தப்படும்.
திருப்பதி பிரம்மோற்சவத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் திருப்பதி குடை இந்த கோவிலுக்கு வந்து பிறகு எடுத்துச் செல்லப்படும். இங்கு பாடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சிவசக்தி கருமாரி அம்மனும் ஸ்ரீ பாலமுருகனும் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் அருளை தர வல்லவர்கள். அனைவரும் வந்து வணங்கி வழிபட்டு செல்ல வேண்டிய தலம் இது. ஆலய தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம்.